ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஓகேங்களா? இந்த படம் வந்து ரொம்ப நாளாவே வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரீரிலீஸ் பண்ணுங்க, ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் அதை ரீரிலீஸை பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு வந்து மங்காத்தா படத்தை வந்து ஜான்வரி 23 வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அஃபிஷியலா ஒரு ட்ரெய்லருமே வந்து யூடியூப்ல விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்கே கிளைமாக்ஸ்ல இருந்து காட்டுறாங்க. கொள்ளடிக்க போறோம். இட்ஸ் a very big net. பிரேம்ஜி சாரோட வாய்ஸ்ல கொண்டு வராங்க உங்களுக்கு ஸ்டார்டிங். கரெக்டா சொல்ல முடியல. எப்படியும் ஒரு 400-500 கோடி இருக்கும். ஏய் வேற மாதிரி. இது மட்டும் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செட்டில் ஆயிடலாம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் எல்லா படத்தையும் பார்த்திருப்போம். இப்போ வந்து படத்தை ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதுக்கான ட்ரெய்லரை இப்போ பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஹீரோயின். ஏய் இதெல்லாம் வேற லெவல் மாசா இருக்குங்க படத்துலலாம். மியூசிக் இன்ன வரைக்கும் அந்த வைப் வந்து குறையவே இல்லை. வேற மாதிரி மியூசிக். எங்க எல்லாரும் அவசரமா கொள்ள அடிக்கலாம். ஏய் 500 கோடி. அண்ணா இங்க என்ன பண்றீங்க? எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கொள்ளடி தான் போறீங்க. வினே சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வேற மாதிரி. என்னடா சுட போறியா? சுடு. ஷூட். ஏய் வெயிட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. படத்தை நிறைய வாட்டி பார்த்த ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் அடுத்து பாக்குறது டிஃபரெண்டா தான் இருக்கு. இதுல வர ஒவ்வொரு சீனுமே வந்து எப்படி படத்துல இருக்குன்றது வந்து அப்படியே மைண்ட்ல ஒரு வாட்டி வந்து போகுதுங்க. வேற மாதிரி இந்த ஒவ்வொரு ட்ரெய்லர்ல காட்டுற ஒவ்வொரு சீனுமே வந்து படத்துல எங்கெங்க வரும்ன்றதெல்லாம் அப்படி அப்படியே வந்து போகுது. ஒவ்வொரு சீனை பார்க்க சொல்லணும். மங்காத்தாடா வேற லெவல் ட்விஸ்ட் இருக்குங்க. கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி ட்விஸ்ட். நான் உள்ள நான் வெளியே. The king மேக்கா. ஏய் வேற மாதிரி தான். மங்காத்தா வெங்கட் பிரபு கே லவ்யா. சூப்பர்ங்க. ஓகே ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுல வந்து ட்ரெய்லரை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. இந்த ட்ரெய்லர் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் வந்து படத்தை வந்து நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த படத்தை பார்த்த யாருமே வந்து இந்த படம் நல்லா இல்லை, பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வராது. இந்த படத்தை பார்த்தாலே வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸாக இருக்கும். அதுவும் அஜித் சார் வந்து வேற லெவல் ஒரு நெகட்டிவ் ரோல்ல வேற மாதிரி உள்ள பூண்டு கலக்கிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில வந்து அந்த சின்ன வயசுல, அதாவது நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன பையன் தான். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான வயசு. அந்த டயத்துல வந்து நான் தியேட்டருக்குலாம் எங்க வீட்டில் விடவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க சமயத்துல வந்து இந்த படத்தை வந்து நான் சன் டிவில தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சன் டிவில ஃபர்ஸ்ட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது படம்லாம் பார்க்குறேன், நல்லா இருக்கு. அந்த அஜித் சாரோட ஸ்டண்ட்டு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் அஜித் சாரை வேற மாதிரி பார்த்தேன்னா வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு வில்லனை காட்டும் போது நான் வந்து என்ன நினைச்சேன்னா, படம் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது அஜித் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது இது வரைக்கும் எத்தனையோ படம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்ல வந்து வில்லனாவே காட்டிக்கிட்டு வந்து கடைசியில் கிளைமேக்ஸ்ல வந்து இவர் தான் ஹீரோ, இவர் வந்து செஞ்சது பூரா நல்லதுக்காக தான் செஞ்சாரு, அதை வந்து கெட்ட விதமா காட்டினாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன நினைச்சேன், சரி ஓகே அஜித் சார் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வில்லன் மாதிரி இருக்காரு, கடைசியில வந்து அவர் தான் நல்ல ஒரு அந்த மாதிரி காட்டுவாங்க, அதாவது அவர் ஹீரோன்ற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் செஞ்சது வந்து அவரோட ஏதோ வந்து ஒரு போலீஸ் ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லயே தான் நான் பாத்துக்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் அவரை வில்லனாவே காட்டி தான் முடிச்சிருப்பாங்க படத்துல.
அதுவே எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருந்துச்சு. எப்படியும் அவரை கடைசியில ஹீரோ மாதிரி காட்டி முடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவர் கடைசி வரைக்குமே அந்த படத்துல வில்லனாவே காட்டி முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து அர்ஜுன் சாருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு ஃபைட் இருக்குங்க. வேற மாதிரி ஃபைட்டு. அந்த ஃபைட்டு கூட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சப்போ கூட அஜித் சார் வந்து அவ்வளவுதான் தோத்துட்ட மாதிரி காட்டுவாங்க. அர்ஜுன் சார் தான் ஜெயிச்சாரு அந்த மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. சரி ஓகே, அஜித் சார் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல் தான் போல இருக்கு. அர்ஜுன் சார் வந்து அவர் ஜெயிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானுமே வந்து வீட்லயுமே வந்து அந்த டயத்துல வந்து சீக்கிரமா தூங்குன்னு சொல்லுவாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார் வந்து அஜித் சார் ஜெயிச்சிட்ட மாதிரி காட்டுவாங்க. ஸோ படம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு அவ்வளவுதான் நினைச்சு நானும் அபத்திட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போறப்ப நான் வந்து அந்த அஜித் சார் வந்து அர்ஜுன் சார் அடிச்சு கீழே தள்ளுவார்ல, அதுதான் வந்து கிளைமேக்ஸ்னே நினைச்சுக்கிட்டு நானும் ஸ்கூல்ல எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றேன், ஏய் நீ படத்தை முழுசாவே பார்க்கல, அந்த படத்துல வந்து கடைசியில இன்னும் சீன்லாம் இருக்கு, அதுல வந்து அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு வந்து சேர்ந்து தாண்டா அந்த பிளான் எல்லாம் போட்டாங்க, கடைசியில அதெல்லாம் காட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே எனக்கு என்னடான்னா, ஐயோ நம்ம பார்க்காம விட்டுட்டோமா, இல்லாட்டி இவன் நம்மள சும்மா சொல்லி ஏமாத்துறானா அப்படின்னு என் ஃப்ரெண்டு மேல ஒரு டவுட்டு. சரி ஓகேன்னு நானுமே வந்து அப்போதைக்கு அதை பெருசா கண்டுக்கல, ஏன்னா சின்ன வயசு தானே, படம் பார்ப்போம், பார்த்துட்டு அடுத்து அப்படியே மறந்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த படம் வந்து ஒரு வாட்டி போட்டாங்க. அப்பதான் வந்து எனக்கு பர்பஸா வந்து அவன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஓ அவன் இந்த மாதிரி சொன்னான், என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னான், இந்த மாதிரி இன்னொரு நாம பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னொரு வந்து ஒரு சீன் இருக்குன்ற மாதிரி சொன்னான்ல, அது இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த படத்தை முதல்ல இருந்து முழுசா ஒரு சீன் கூட விடாம பார்த்தேன். அதாவது இடையில விட்டா கூட ஏதாவது ஒரு சீன் போயிருமோ அப்படின்ற ஒரு இது அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்க்கும்போது விட்டுட்டோம், அதனால இடையில ஏதாவது விட்டா கூட ஏதாவது ஒரு சீன் போயிருமோன்னு சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன். கடைசியா பார்த்தா அந்த அஜித் சார் அடுத்து வந்து அஜித் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல வந்து அர்ஜுன் சார் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் ட்விஸ்டே, அர்ஜுன் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து தான் அந்த பிளானே போட்ட மாதிரி ஒரு சீன் வரும். அப்போதான் எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு, என்னடா ட்விஸ்டுக்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட், வேற லெவல் ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில வந்து அந்த கேம் ஓவர்னு போட்டு முடிப்பாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து வேற லெவல்ங்க, வேற மாதிரி இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க. இந்த படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்றாங்கன்றப்ப அந்த டைம்ல வந்து என்னால தியேட்டருக்கு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா நான் சின்ன வயசு, அந்த டயத்துல என்னால தியேட்டருக்கு வீட்டுல விட மாட்டாங்க, அதனால என்னால போக முடியல. அப்போ வந்து நான் சன் டிவில போட்டப்பதான் பார்த்தேன். ஆனா இந்த டைம் நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா வந்து இந்த படத்தை இந்த தடவை நான் தியேட்டருக்கு போய் பார்க்காம வர மாட்டேன். ஏன்னா வேற லெவல் மாதிரியான படங்க இது. ரீரிலீஸ் ஆகணும்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரீரிலீஸ் பண்றாங்க, உண்மையிலே வேற மாதிரியான படம். இந்த தடவை இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணுங்க, வேற மாதிரிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எப்பயுமே ட்ரெய்லர் ரியாக்ஷன் வந்து அந்த ரியாக்ஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து அந்த கதை எப்படி இருக்கும் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்றது, ஆல்ரெடி இந்த படத்தை வந்து எல்லாருமே நிறைய வாட்டி பார்த்துருப்போம், அதனால வந்து இதுல ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம், ஓகேங்களா? அதனாலதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த படத்தை வந்து நான் எப்படி பார்த்தேன், எந்த சூழ்நிலையில பார்த்தேன், அதை வந்து எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், அந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த மாதிரி அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்து முழு கதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணேன், ஓகேங்களா? கன்ஃபார்ம் வந்து இந்த படத்தை வந்து 23ஆம் தேதி எல்லாருமே போய் மறுபடியும் பார்ப்போம். வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.